வணக்கம். இன்ட்ரோ Pactec. நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்சீலர் வித் ஸ்ட்ரிங் டனல். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்படி யூஸ் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆட்டோ எல்சீலர் மாடல் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிசிங் டிவைஸ் மாடல் 2 இருக்கு. அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ நார்மல் மாடலுங்கிறது ஸ்டாண்டர்ட் சைஸ் பாக்ஸஸும் அந்த சைஸ்க்குள்ள உள்ள பாக்ஸஸ் மட்டும் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மிஷினில் போட முடியாது. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த கிசிங் டிவைஸ் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் ப்ரொடக்ஷனுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு எனக்கு இவ்வளோ பாக்ஸஸ் வெளியே வரணும் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். இது நோட் புக் கம்பெனிஸ்க்கு, அரைக்கா பிளேட்ஸ்க்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட் கம்பெனிஸ்க்கு, ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ்க்கு, எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிஷினரிஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா பர் மினிட்டுக்கு எனக்கு இவ்வளோ பாக்ஸஸ் வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த மிஷினோட ஒர்க்கிங் வீடியோ இப்போ பார்க்கலாம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மோடு, ஆட்டோ மோடுன்னு சொல்லி 2 மோடு இருக்கு. மேனுவல் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மேனுவலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோ மோடு பார்த்தோம்னா நம்ம கன்வேர்ட்ஸில் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். 1 by 1 நம்ம ப்ராடக்ட் வைக்க அதுவே போயிட்டு எல்சிலரில் போயிட்டு கவர்ஸ் கட் பண்ணிட்டு எகைன் உள்ள போய் ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரிங் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன ப்ராடக்ட் வருமோ அதோட ஷேப்புக்கே ஸ்ட்ரிங் பண்ணி கொடுக்கும். அதான் இதோட ஒர்க்கிங் பர்பஸ். இந்த ஆட்டோ எல்சில் வித் ஸ்ட்ரிங் டனல் மிஷினோட ஒர்க்கிங் வீடியோ பார்த்தோம். இந்த மிஷின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கும் அட்ரஸ்க்கும் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.